தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிய காளியம்மாள் தமிழக வெற்றி கழகமா, திராவிட முன்னேற்ற கழகமா, எந்த கட்சியில் இணையப் போகிறார் என்பதை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சமூக ஊடகங்கள்லேயும் கடந்த சில தினங்களாக அதிகமாக பேசப்படுகிற ஒரு செய்தி அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிவிட்டார்கள் அப்படின்னு அனைவருமே பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு அவர்கள் எடுத்துக்காட்டாக கூறக்கூடிய அந்த செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் சீமான் அவர்கள் அவரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரக்குறைவாக பேசிக்கிட்டாங்க. அதிலிருந்து காளியம்மாளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மனவேதனை ஏற்பட்டு இனி இந்த கட்சியில் பயணிப்பதா, இனி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பல செய்திகள் பரப்பிட்டு இருந்தாங்க. இன்னொரு புறம் காளியம்மாள் அவர்கள் ஈரோட்டு இடைத்தேர்தலில் அவங்க அங்கே களப்பணி ஆற்றுவதற்கு வரவே இல்லை. அதற்கு முக்கிய காரணம் கட்சியை விட்டு விலகிய அந்த ஒரு சூழ்நிலை தான் அப்படின்னு எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க. இப்போ அவர்களுக்கு நம்ம பதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு எந்த தைரியத்தில் பல ஊடகங்கள் வெளிப்படையாக நியூஸ் தமிழ் 24/7 அவர்கள் பார்த்திங்கன்னா திமுகவில் இணைய போகிறதா ஒரு செய்தியை பதிவிடுறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி, எப்பொழுது காளியம்மாள் அப்படி சொன்னாங்க? அஃபிஷியலாக ஒரு ட்வீட்டோ இல்லை அவர்களுடைய அறிக்கையோ இல்லை வேறு ஏதாவது உங்கள் கையில் இருக்கா? இல்லை அவங்க என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட ஃபோன் காலில் பேசி ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எப்படி இப்படி அவதூறுகளை நீங்கள் கட்டவிழ்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஏன்னா 2 தினங்களுக்கு முன்பு கூட பார்த்திங்கன்னா விஜய் அவர்களது கட்சியில் நீங்கள் இணையிறீங்களாமே அப்படின்னு ஆதவர்ஜுன் இணையும் போது உடனே காளியம்மாளையும் சேர்த்து போட்டுக்கிட்டாங்க. ஆனால் காளியம்மாள் அவர்கள் அதற்கு முழு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இன்று வரை நான் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகும் இப்படி ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் அவர் அண்ணன் அவர்கள் அவமானமாக பேசிட்டாரு, இந்த பிசுறுங்கிட்டாருன்னு சொல்லிட்டு அதை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சு அவங்க நேர்காணல் கொடுத்து அதே அண்ணன் சீமான் அவர்கள் என்னை அந்த கட்சியுடைய குலதெய்வம்னு சொன்னார், அதை ஒன்றும் யாரும் இந்த மாதிரி பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணி அதை பற்றிலாம் எதுவும் பேசவே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு அவர்களே கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் காளியம்மாள் அவர்களை தொடர்ந்து பார்த்திங்கன்னா டார்கெட் செய்து அவரை மன ரீதியாக தொல்லைப்படுத்துவதே இந்த ஊடகங்கள் தான். நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிக்கிறார், தற்போது அவர்கள் ஈரோட்டுக்கு வராததுக்கு உடல்நிலை காரணம் மட்டும்தான் சொல்லிட்டு பலரும் பதிவு பண்ணிட்டாங்க. மீண்டும் மீண்டும் அதை பதிவு பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. அதே நேரத்தில் அவர்கள் கூறும் வரை அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிப்பாங்க. அவங்க கட்சியை விட்டு போகிறதா ஐடியாலே இல்லைன்னு பல நேர்காணலில் சொல்லிட்டாங்க. சமீபத்தில் வந்த நேர்காணல் தான் நான் சொல்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கு பிறகு, அந்த ஆடியோ வெளியான பிறகு அவங்க சொன்னதில் தான் அண்ணன் அவர்கள் வெளியே போக சொல்கிறதுக்கு இதில் விட்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்னை உலகத் தமிழர்கள் அனைவரும் கொண்டாட காரணம் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் அப்படிங்கிறத அவங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் பதிவு செய்திருக்காங்க. இந்த ஊடகங்களுக்கு நம்ம எப்போ இந்த மாதிரியான பதிலடி கொடுக்குறோமோ அப்பொழுது தான் இந்த மாதிரியான பொய்ப்புரளிகளை செய்தியாக்கி மக்களை ஏமாற்றுவது, காளியம்மாள் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மன ரீதியாக நெருக்கடி கொடுப்பதுங்கிறத நிச்சயம் நம்ம துடைத்து எறியணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்.